நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள். உணர்வை இழந்து, உரிமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற அடிமை நிலைக்கு, இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட பிறகு என் இன மக்களை மற்ற மொழிவழி தேசிய மக்கள் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ வைப்பதற்கு, இந்த அடிமை நிலையிலிருந்து மீட்பதற்கு, காப்பதற்கு வழி உண்டா என்று யோசித்து ஒரு இனம் முழுமையான விடுதலையை அடைய வேண்டும் என்றால் அது தனக்கென்று என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். இத உலக வரலாற்றின் வழியில் இருந்து உணர்ந்து அறிந்து தெளிந்த எம்முயிர் தலைவன் தமிழர்களின் தாயகத்தில் ஒன்றான தமிழீழ நாட்டை தனித்தமிழீழ சோசலிச குடியரசாக நிறுவ வேண்டும் என்கிற புனித கனவோடு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதையிலே பயணித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற பெருங்கனவை கொண்டு உலகத்தில் எந்த நாட்டு இராணுவத்திடம் உதவி கேட்காமல் தன் சொந்த நாட்டு மக்களை, தன் இன சொந்தங்களை, உடன்பிறந்த உறவுகளையே ஒன்று திரட்டி படையாக கட்டி தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலைக்கு புரட்சி செய்தவர் எம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். படையை தொடங்குகிற போது ஆயுதங்கள் இல்லை, கையெறில் நிலையில் நின்ற தலைவன்
ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்ற முடிவிற்கு வந்தார். அப்படி உருவாக்கப்பட்ட படைதான் கரும்புலி வீரர்கள், கரும்புலி மறவர் படை. உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம், புரட்சிகர அரசியலின் மூலம் விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நாடுகளில், அந்த படைகளில் இல்லாத ஒரு படை, கரும்புலி படை என்ற ஒன்று படையை உலக வரலாற்றில் உருவாக்கியவன் எங்கள் உயிர் தலைவன் தான். உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்தார். உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவருக்கான இழப்பு, அவர் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒரு தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. அந்த உரிமைக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் தான் நம்முடைய கரும்புலி மறவர்கள். தலைவர் சொல்லுகிற போது எமது விடுதலை போராட்ட வரலாற்றிலே எமக்கு ஏற்பட்ட பெரும் தடைகளை நீக்குகிறவர்களாக, தடை நீக்குகளாக எமது கரும்புலிகள் இருந்தார்கள். 5000 சிங்கள படை வீரனுக்கு ஒரே ஒரு விடுதலை புலி மறவன், கரும்புலி மறவன் ஒருவன் சமமாக இருப்பான். ஒரே ஒருவன் தான். சான்று நம்முடைய அக்கால் அங்கையர் கண்ணியவர்கள். ஒரு மகள் இலங்கை கடற்படை கட்டமைப்பை தளர்த்து விட்டாள். ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு மகள், என் உயிர் அக்கா தனு அவர்கள் உலக வல்லாதிக்க நாடுகளை நெஞ்சடைக்க வைத்து விட்டார். இன்று வரை அதே அச்சத்தில் தடை 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 என்று 35 ஆண்டுகளாக விடுதலை புலிகளுக்கு தடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு அடி மரண அடிதான். நீ எவ்வளவு பெரிய அதிபராம இரு, எவ்வளவு கொம்பாதி கொம்பனாம இரு, என் இனத்தை தொட்டால் தூக்கமடா உன்னை, நீ எங்க இருந்தாலுங்கிறதா அதுக்கு பதில். உங்களுக்கு கோபமே வராதா? தலைவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. என் இனத்தை தொட்டு பாருங்க, என்னுடைய கோபத்தை அப்ப பாப்பீங்க அப்படின்னு. அந்த கோபத்தின் விளைச்சல் தான் நான், நீ, நாம் எல்லாரும். நீ எதிர்காலத்தை போய் சாதக நோட்டை கொண்டு போய் சோசியர் இடத்தில் கேட்பாய், நான் எவ்வளவு நாள் வாழ்வேன். கிளிச்சோசிய வரைக்கும் கேட்டுருவோம் நம்ம, எவ்வளவு நாள் வாழ்வ. கை ரேகை, கையில ரேகை இருக்கிறது கையை நல்லா மடக்கிறதுக்குன்னு கூட அடிப்படை இல்லாது. அவன் சொல்றான்ல, கையில எதிர்காலத்தை தேடாத, 2 கையும் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இருக்குங்கிறான். கையில் போய் இந்த ரேகையை காட்டி என் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லு, எவ்வளவு காலம் வாழுவேன். வாழ்நாளை தெரிந்து கொள்ள ஆர்வம், எப்ப சாவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் எப்போது சாவோம், என் மரணம் எந்த மாதத்தில், எந்த நாளில், எந்த நேரத்தில் என்று தெரிந்து கொண்டு உலக வரலாற்றில் வாழ்ந்த மறவர்கள் நம்முடைய கரும்புலி மறவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். இந்த தேதியில், இந்த மாதத்தில், இந்த நேரத்தில் சாக போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் யாரிடத்திலும் சொல்ல மாட்டான். மரணத்தை ரசித்து ருசித்து தேச விடுதலைக்காக வாழ்ந்த மறவர்களின் கூட்டத்தில் நாம் வந்திருக்கோம்ங்கிறத புரிஞ்சு வச்சுக்க. தலைவர்கிட்ட சொல்லிட்டு போய் அம்மா அப்பா உறவுகளை பார்த்து கடைசியா வந்து திருப்பி தலைவரோட உணவு உண்டு படம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். தலைவனுக்காக உயிரை கொடுப்பதில் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். என் தலைவனுக்கு அவன் தம்பி, நான் உங்களிடத்தில் கேட்பது, உயிரை யாரும் தர வேண்டாம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை மட்டும் கொடுத்து என்னோடு நில்லுங்கள்.
அந்த படையை வீழ்த்த ஆள் இருந்தது. இந்த படையை வீழ்த்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் முடியாது. ஏன்? என் அண்ணனிடத்தில் ஆயுதம் இருந்தது. அது பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று சொன்னார்கள். நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் இருக்கிறோம். எந்த கொம்பனாலும் எங்களை செரிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. காரணம், இது தேசிய விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி, மக்களின் புரட்சி. இது என் கனவல்ல. என் முன்னவர்கள் கையளித்தது எங்க தாத்தா கலியபெருமாள், என் அண்ணன் தமிழரசன். அவர்கள் இருந்திருந்தால் இந்த வேலை எனக்கில்லை. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலமே அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமையை, விடுதலையை பெற முடியும் என்று நம்பியவர் பொதுவுடைமை புரட்சியாளர் கலியபெருமாள் அவர்கள். வாழ்நாளின் கடைசி நொடியில் உலர்ந்து தெளிந்து நமக்கு அறிவுறுத்துகிறார். என் இடத்திலே கடைசி காலத்தில் அழைத்து, இங்கே வா, இந்த புத்தகத்தை படி என்று கொடுத்தார். சிவப்பு துண்டு போர்த்தி கொண்டு ஒரு நாற்காலியில் காலை தூக்கி மேலே வைத்துக்கொண்டு தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் திருமண மண்டபத்திலே உட்கார்ந்திருந்தார். ஒரு விழா, அதில் நான் பங்கேற்றேன். அந்த கூட்டத்தில் நான் அப்ப ரொம்ப சிறுவன். இங்கே வா, படி. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன்கிட்ட கொடுக்கணும்ட்டு. அது நீங்க 500 பக்கம் 500 பக்கம் 600 பக்கம்லாம் இல்லை, வெறும் 50 பக்கம். அதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அது கடைசி பக்கம். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் நீ புரட்சியை முன்னெடுக்க முடியாது. இதுதான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதுதான், என் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்னிலும் இளைய என் தம்பிகளை நான் புரட்சியை முன்னெடுக்க வேண்டியதில்லை, அவர்களே எடுப்பார்கள். தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் தமிழ் தேசியத்தின் விடுதலையை பெற்றுத்தர முடியும் உறுதியாக நம்பினார் அண்ணன் பொன்பரப்பி தமிழரசன் அவர்கள். ஒரு கெடுவாய்ப்பாக எந்த மக்களுக்காக போராட துணிந்தானோ அந்த மக்களாலே தாக்கப்பட்டான் என்பது வரலாற்றில் பெரும் துயரம். அவர்கள், என் முன்னவர்கள் பல 100 ஆண்டுகளாக விட்டு வைத்த பணியை நாங்கள் செய்கிறோம். கடைசியாக எங்கள் தலைவர் அவர் கையளித்த பணி. அந்த கரும்புலி வீரர்களினுடைய நாள் இன்று ஜூலை 5ஆம் நாள். உலகெங்கும் கரும்புலி மறவர்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய விடுதலைக்காக, தாயக விடுதலைக்காக உயிரையே ஆயுதமாக்கி களத்திலே பாய்ந்த அந்த வீர மறவர்களுக்கு நானும் நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது. நீங்கள் விட்டு சென்ற கனவை வழி வழியே வருகிற உங்கள் பிள்ளைகள், வீர மான தமிழ் பிள்ளைகள் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். என் உயிருக்கினிய உறவுகளே, உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மற்றவர்களுக்கு தேர்தல் ஒரு விளையாட்டு, ஒரு அதிகார கைப்பற்றல், ஒரு அதிகார சுவைப்பு, அவ்வளவுதான். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சி, விடுதலை என்கிற பெருங்கனவு. மற்ற அரசியல் கட்சிகளைப் போல நாம் கோட்பாடு கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல. நாம் ஆகச்சிறந்த தத்துவ நிலைப்பாட்டை கொண்டவர்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தின் எழுச்சி, மீட்சி என்கிற புனித கனவை சுமந்து நிற்பவர்கள். இங்கே வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சனை, தகராறு, கல்லெடுத்தெறிந்தார்கள். என்னுடைய தாய், என் அன்பு அம்மா மகேஸ்வரி அவர்கள் ஓட்டு கேட்டுக்கும் போது பெரிய செங்கலை தூக்கி வீசுறான்ப்பா அப்படின்னு எடுத்து பத்திரமா வைக்க வேண்டியதானம்மா, அந்த கற்களை வச்சுதான் அவங்களுக்கு நம்ம சமாதி கட்டணும் என்று சொன்னேன் நான். ஒரு கோட்பாடுதான் என் உடன் பிறந்தவர்களே, என்னினும் இல்லை என் தங்கைகளே, தம்பிகளே, என்னை நேசித்து நிற்கிற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு கோட்பாடுதான். உலகில் பல்வேறு அறிஞர்கள் கற்பித்ததையும் சொல்கிறேன், என் உயிர் தலைவன் எனக்கு சொன்னதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு நானும் என் கருத்தையும் உங்களுக்கு கற்பிக்கிறேன்.
புரட்சியாளர் லெனின் உன்னை விமர்சிப்பனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கிறான். ஹிட்லர் சொல்றான், விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான், நீ யாரையோ ஒருவனை பொறாமப்பட வைத்திருக்கிறாய். உன்னை பார்த்து எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். ரசிக்க தொடங்கடாங்கிறான். பேசு பேசு, பேசுறியா பேசு, அவ்வளவுதான். 2010 உன்னை இவ்வளவு விமர்சனத்தை எதிர்கொண்டியா, இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா, இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா? இல்ல, நீ வளர்கிறாய். எதிரி அலறுகிறான், கதறுகிறான், பயப்படுறான், அவ்வளவுதான். காந்தி என்ன சொல்றார்? முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், அவாய்ட். என்ன எப்படி சொல்லுவான்? அவாய்ட் ஹிம். பிறகு மறைப்பார்கள், இக்னோர் ஹிம். நம்மளை தவிர்ப்பார்கள், மறைப்பார்கள், அப்படியே கடந்து கடந்து போக பார்ப்பார்கள். பிறகு விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள், விமர்சிப்பார்கள். பிறகு சண்டை போடுவார்கள், நீ ஜெயித்து விடுவாய்ங்கிறார். இப்ப என்ன நடக்குது? சண்டைக்கு வரா, நம்ம ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான். உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள், அறிஞர்கள் எல்லாம் பார்க்காத அவமானங்களை நம்ம பார்க்கிறோம். சொல்லு, ஒன்றும் கிடையாது. தலைவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசும்போது இந்த முதிர்ச்சி, இந்த நிதானம், இந்த இதெல்லாம் இல்லை, ஒரு ஆர்வம் தானே. அப்போ அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை, இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனா இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்க. அவர் ஒரே வார்த்தை, விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே, இவ்வளவுதான். வெறுங்கல்லை விட்டறிந்தால் தடுப்போம், வைரக்கல்லை விட்டறிந்தால் எடுப்போம். நல்ல விமர்சனமா இருந்தால் ஏற்போம், இல்லைன்னா தவிர்ப்போம், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நான் அம்மாட்ட சொன்னேன். அதுல ஒருத்தன் சொல்றான், உன் மீது வீசப்படுகிற கற்களை, விமர்சன கற்களை, அவதூறு கற்களை, எவன் தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டிக் கொள்கிறானோ அவன் தான்டா வீரன், அவன் தான் வெற்றியாளன்கிறான். எரியட்டும், கற்களை எரியட்டும். கற்களை எறிவதை விட்டுவிட்டு நீங்கள் கட்டுக்கட்டா வைத்திருக்கிற பணக்கட்டை 2 வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே. அதுல அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது. வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. இதான், இதை நீங்க உள்வாங்கிக்கணும். 2வது, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. நான் உனக்கு ஒரு சீன ஞானி சென் துறவி, அவனுக்கு கோபமே வராது, அவனுக்கு கோபமே வராது. இவனை எப்படியாவது கோபப்படுத்திடணும்னு ஒருத்தன் வந்து என்ன பேச்சுன்னு இல்லை, தெரிச்சண்ட அளவுக்கு பேசுறான். நீ அவனாடா இவனாடா, நீ அயோக்கிய பய, உனக்கு என்ன பேசுனா, நீ மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா. எப்படி நம்ம என்ன பேசினாலும் திமுக காரங்களுக்கு வரலையோ அது மாதிரி அந்த செந்துறவிக்கு வரல. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது திணறுது. அந்த சென் துறவி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. குடிச்சிட்டு திட்டுறான்றார், அதான் அதுக்கு அர்த்தம். அவ குடிச்சிட்டு மறுபடி இவ்வளவு திட்ட, வெக்கம் கட்டு மானம் கட்டு எனக்கு தண்ணியை கூட அந்த அப்படியே இது பண்ற. கடைசி அவன், என்னடா உனக்கு ரோசமே வரல, கோபம் வரல. எனக்கு ஏன் கோபம் வரணும்? ஒரு பொருளை நீ கொடுத்தா, நீ கொடுத்தினா நான் வாங்கணும், வாங்கினாதான் அது ஏன் பொருள். நீ பேசினதை எதையுமே நான் வாங்கலையே, நீ ஒன்னே தான் இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் அவன் அவமானத்துல தலை குனிஞ்சு திரும்பி போனான்.
வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள். புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத, கொம்பு முளைச்சிரும். அப்புறம் எவனையும் மதிக்க தோணாது. நீ எல்லாம் எப்படா அந்த கட்சிக்கு? நான் யார் தெரியுமா? நான் மேடையில் ஏறினா எவ்வளவு கைதட்டு வந்தேன், என் பேச்சுக்கு எவ்வளவு லைக் இருக்கு தெரியுமா? நிறைய லைக் இருந்தவனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றதுதான், உன்னை இகழும் போது வாயை பொத்துக்க. இல்லைன்னா என்ன பண்ணுவ? அசிங்கசியமா நீ பேசி, அவனுக்கு நீ பேசி உன்னுடைய தரத்துக்கு எடுத்து நீனும் கவலைப்பட்டு நிற்ப. பேசாத. இதுதான் இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள். மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரிகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்பதான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும். தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட, தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரை போல ஒரு வீரம் இல்லை, அவனைப் போல ஒரு ஒழுக்கமான தலைவன் இல்லை என்று சொல்கிறார் என்றால் காரணம் தான். பன்பராக் இல்லை, சிகரெட் இல்லை, புகையிலை இல்லை, தேநீர் இல்லை, மது இல்லை. என்னை சொல்றாரு, அந்த அந்த காட்டுக்குள்ள 2 பேர் தான் என்னைய போடான்னு பேசியிருப்பாங்க. ஒன்று எங்க அண்ணன் பொட்டம்மான், இன்னொன்று எங்க அப்பா தமிழேந்தி, ரஞ்சித் அப்பான்னு சொல்றது தமிழேந்தி. 2 பேர் தான். டே அப்படிலாம் இல்லடான்னு. எங்க அண்ணன் முன்னாடி அவங்க 2 பேரும் பேசுறது எங்க அண்ணன் கஷ்டமா இருக்கும். போடா வாடான்னு தம்பி பேசுறாங்க. எங்க அண்ணன் யாரையும் பேச மாட்டாங்க, என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க. விளையாட்டுக்கு கூட நான் என் நண்பர்களை படிக்கும்போது தள்ளிவிட்டதில்லைங்கிறார். இவர் கையில துப்பாக்கி கொடுத்தவன் எவ்வளவு பெரிய யோக்கியனா இருப்பான் பாரு. ஒருவனை கூட தன் வாழ்நாளில் போடாவாடான்னு பேசினதில்லை. தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்கன்னு தான் பேச. அப்படிப்பட்ட பண்பாளனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு, உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கும் தகுதியும் உரிமையும் இல்லைதான். நானும் கோவப்படுறேன், நானும் திட்டுறேன், வைக்கிறேன். ஆனால் நானும் என்னை நான் செதுக்கிக்கிறேன். எப்படி செதுக்கிறேன்? பனைமரம் எப்படி தன் மட்டையை கழிச்சு கழிச்சு பனை ஆகுதோ அப்படி செதுக்கி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிட்டு வரணும். ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை. அதனால இதை மறந்துருங்க, இதோட மறந்துருங்க. அதிகபட்சம் இந்த 3 நாள் ஆட்டம் இந்த விக்கிரவாண்டியில் எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க. 26 ஆடுவோம். கையில காலில் எல்லாத்திலையும் சலங்கையை கட்டி வானுக்கும் பூமிக்காம தெரிக்க விட்டு ஆடுவோம். ஒன்னும் கவலைப்படாத. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவும். இது இதய சுவற்றில் எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு. நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்லா உள்வாங்கிக்கணும். நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளன். நீ இந்த தலைவர்களோடு உன்னை ஒப்பிட்டுக்கிற. நீ பகத்சிங் நினைச்சுக்க, சுகதேவ ராஜகுரு நினைச்சுக்க, சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சுக்க, உத்தம் சிங் நினைச்சுக்க. நீயே இவங்களோட போய் கம்பேர் பண்ணிட்டு இவங்க ஒப்பிட்டுக்கிற. இது ஒரு அற்ப கூட்டம், இது ஒண்ணும் கிடையாது. இது திமுகங்கிறது கட்சி கிடையாது, கார்பரேட் கன்சர்ன் கம்பெனி. அதுல விசுவாசமா இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு, சீட்டு, அவ்வளவுதான். எவன் அதிக லாபம் ஈட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு, பதவி. அதான் துறை சொன்னால, டே நம்ம நல்லது செய்ய வரமோ இல்லையடா, நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய ஒண்ணுதான்டா இருக்கு. இவங்களை ஒழிச்சுட்டா நம்ம இல்லைன்னா கூட நாடு அவங்களே நல்லது நடந்துரும், நாட்டுக்கு நடந்துரும். திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சி அமையாது. அதிமுக வில்லன் இல்லாத படத்துல ஹீரோக்கு என்னடா வேலை? ஒன்னும் கிடையாது. படம் தொங்கி சொம்பலாரு, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு விருப்பம் இல்லைங்க, ரொம்ப அழகா இருக்குங்கன்றான். ஒன்னும் கிடையாது. அதனால இது வரைக்கும் பாருங்க, 60 ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டோம். 100 ஆண்டு ஆயிடுச்சுன்னு. திராவிடம்னா என்னன்னு தெரியல, இதுவரை தெரியல. ஆரிய மாயை என்றார்கள்,
அதை விட கொடிய மாயை திராவிட மாயை. ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லுது, திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம், கல்யாணம் தான் திராவிடம்டா. அப்படிலாம் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாரும் திராவிடர்கள் தான், நானும் ஒரு திராவிடம் தான். இவங்க கோட்பாட்டிலேயே என்ன செய்யறது? உட்காரு உட்காரு, ஒரு சின்ன தூரலுக்கு எந்திரிச்சு போறா, ஒரு மலைக்கு எந்திரிச்சு போறா, கொட்டி விழுந்த குண்டு மலையில ஓடாம நின்ன இனத்தின் மக்கள்ல நீ ஒரு குளிர் மலைக்கு நகர்ற. கேவலம் கேவலம். டேய், நனஞ்சா நெல்லு முதக்கி எள்ளு முதக்கி வெங்காயம் முளைக்கி, நீ ஒன்னும் முளைக்க மாட்டா. உட்காரு உட்காரு, சும்மா தான் பேசிக்காது. புல்லு கூட முளைக்கி, நீ எங்க முளைக்க போற? நனைடா, மலைய ரசிடா. அப்புறம் வெறுத்து போய் கொடையை பிடிக்கிறது, சன்னலை சாத்துறது, இது பண்றது அது பண்றது. அப்புறம் மழையே இல்லப்பா, மழையே பெய்யலப்பா, மழை சோறுகிறது, முளைப்பாரி போடுறது. எங்க எல்லாம் மலைச்சோறு திங்கிறது. நாங்க எப்படி சோறு அப்படி உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிடுறதுக்கு, அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிடுறது. தொண்டைக்குள்ள போய் விற்கும் போது மாதிரி எங்களுக்கு தண்ணி அப்படி சாமி மனசிறங்கி மழை பெஞ்சு தண்ணி கொடுத்துருமா, அதெல்லாம் பண்றது. ஆனா மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிருது, தன்னை நனைடா, ஒன்னாக போறதுல. உட்காரு உட்காரு பேசம். பேண்ட் சட்டை போட்டிருக்க, நீ ஏந்திரிச்சு போற, புடவை கட்டிருக்க, அக்கா தங்கச்சி எல்லாம் உட்கார்ந்துருக்கு, வெக்கமா இல்லடா உனக்கு? என்ன அறிவிற்சிறந்த பெருமக்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். இந்த மண்ணிலே ஒரு மகத்தான புரட்சியாளன் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறான். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான். அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற 76 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். எந்த மாறுதலும் வரல. இன்னும் பால் கழுகிற குழந்தை, கல்விக்கு என்கிற மாணவன், வேலைக்கு அலைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெருவில் இருக்கிறார்கள். நாட்டிலே முதலாக 2014 பிரதமராக பொறுப்பேற்க வருகிற போது ஐயா மோடி அவர்கள், நான் வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார். ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கா? பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்கப் போகிறார்கள். என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை எந்த ஆட்சியாளராவது தந்திருக்கிறார்களா? இல்லை. அப்புறம் வளர்ச்சி பத்தி நீ ஏன் பேசுற? உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? எண்ணியல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா டெவலப். நாங்கள் வல்லாதிக்கமாகிறோம், வல்லரசாகிறோம். கேட்கும்போது இனிக்கும், ஏதோ வல்லரசா. ஐயா விஜயகாந்த் படம் வல்லரசு தான், அது பார்க்க நல்லா இருக்கும் அந்த படம். ஆனா இவங்க படம் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். நீ பாரு, நேத்து பிரிட்டன்ல தேர்தல், நல்லா கவனிச்சுக்கணும் என் தம்பி தங்க. நேத்து போட்டும் போட்டும் பிரிட்டன்ல தேர்தல் இதுவரை இல்லை. மற்ற நாட்டில் கனடாவில் மற்ற நாடுகளே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே இல்லை. 3 பேருக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு நிற்க வாய்ப்பு. அதில் தங்கச்சி கிருஷ்ணி ஸ்ரீகரன், தங்கச்சி உமா குமரன், தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி ஜாகிர் ஹுசேன், இவங்கெல்லாம் போட்டியிட்டார்கள் இங்கிலாந்தினுடைய பிரிட்டனின் பாராளுமன்றத்தில்.
நான் 3 பேரும் வென்று விடுவார்கள் என்று நினைச்சேன். குறிப்பா 2 தங்கச்சிகளுமாவது வென்றணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன், ரொம்ப விரும்பி இருந்தேன். அதுல தங்கச்சி உமா குமரன் மட்டும் வென்றிருக்கிறான். அந்த கிருஷ்ணி ஸ்ரீகரன் வென்றிருக்கணும். அவன் நின்ற இடத்துல கடுமையான போட்டி நிலவே கடைசி நேரத்துல வெற்றியை நழுவ விட்டுட்டு வாய்ப்பை இழந்துட்டாங்க. அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன், வெல்வது மட்டுமே வெற்றி இல்லை. இங்கே நான் ஒரே ஒரு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும், என் பிள்ளைகள் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுவன் தான் சரியான வீரன். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த களத்தில் தேர்தலில் நிற்பது, போட்டி போடுவதே மாபெரும் வெற்றி தான். ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் செய்ய நம்ம வந்ததே அதுவே வரலாற்றில் பெரும் புரட்சி தான், மாற்றம் தான், வெற்றி தான், வெற்றி தான். இவர்களால் தனித்து நிற்க முடியாது, அதிலே தோத்து விட்டார்கள். பிறகு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, அதிலே தோற்று விட்டார்கள். நாம் தனித்து நிற்போம், ₹1 காசு இல்லாமல் மக்களோடு களத்திலே நிற்போம். அதில் நமக்கிடையாளர்கள் இந்திய பெருநிலத்திலே நாம் மட்டும்தான். அப்ப நாம தான் வெற்றியாளர்கள், நாம தான் வெற்றியாளர்கள். இதெல்லாம் விட 8 விழுக்காடு 16 ஆகும், 16 36 ஆகும், 36 42 ஆகும், நாடு நமதாகும். அதில் நடக்க தான் போகுது. தம்பி இங்க பாரு, ஒரு நாள் திடல்ல நாம மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்க போறோம், ஒரு பய பக்கத்தில் வரமாட்டான். எங்க ஐயா ஒருத்தர் டிஎஸ்பி இருந்து ஓய்வு பெற்றார். என்னோட ஒய்எம்சியில் ஜெகதீஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்எம்சியில் பயிற்சிக்கு வருவார். அவர் வயசாயிருச்சு, 80 வயசு. ஆனால் 100, 200, 400 ஓடுவார். உன்னால் நம்ப முடியுதா? பாரு, எங்கள் அளவுக்கு பயிற்சி எடுப்பார். அவர் அம்பத்தூரில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஒரு பேருந்து மாதிரி இன்னொரு பேருந்து மாதிரி சரியாக 6 மணிக்கு ஒய்எம்சிக்கு வந்துடுவார். வந்து பயிற்சி எடுப்பார். அப்போ உலக அளவில் நடக்கிற போட்டிகள்லாம் போவார். அவர் எல்லா மையங்களுக்கும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டார். ஓய்வூதியம் வருது. அதோட ஒரு பெரிய தொழிற்சாலையில் வாயில் காவலர். இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டு போட்டிகளையும் போவார். குறிப்பாக மலேசியாவில் சர்வதேச உலக அளவில் போட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இது காம்படிஷன், இதில் இந்த ஐயா போகிறாரு. போனபோது 100 மீட்டரில் கால் வச்சு நிற்கிறாரு. யாருமே இல்லை இந்த கோர்ட்டில், அவர் மட்டும் நிற்கிறாரு. அவரை வென்றதா அறிவிச்சிருது, போயிடுறாரு. அதுக்கப்புறம் 200 அவர் மட்டும்தான் கோர்ட்டில் போய் ஒரு மார்ச் நிற்கிறாரு. ஒருத்தனும் இல்லை, நீ தான் வென்றாயின்றாங்க. 400 ஒருத்தனுமே வரல. 80 வயசுல எவங்க ஓடுவேன்? 3 பதக்கத்தையும் போட்டு மறுநாள் ஒய்எம்சிக்கு வர்றாரு. ஒரு நாள் எல்லா பதக்கத்தையும் நாம தான் வெல்ல போறோம். நீ ஒருத்தனு கூட ஓடி வர போறது இல்லை. நீ ஏன் கவலைப்படுற தம்பி? இந்த புரட்சி கிளர்ச்சி எல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிற? லெலின்ட்ட கேட்குறாங்கல்ல, என்ன லெலின் புரட்சிங்கிற, அது எப்பத்தான் வரும்ட்டு. அவன் சொல்றான், டேய் இது தனி ஒரு மனிதனின் கட்டளைக்கு பிறக்காது புரட்சி. புரட்சி வா அப்படின்னு சீமான் சொன்னா, அது இந்திய நாட்டின் அதிபர் சொன்னா அப்படிலாம் வராது. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகச்சூழல் புறச்சூழல், வெளிநாட்டு அழுத்தங்கள், உள்நாட்டு கிளர்ச்சி, உள்நாட்டு நெருக்கடி, இதெல்லாம் சேர்ந்துதான் புரட்சி உருவாகுங்கிறான். அப்ப அது எப்பதான் வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களாகவே புரட்சி செய்ய தொடங்குவார்கள். அது இலங்கையில நடந்துச்சு, இங்க நடக்கும் விரைவில். இப்ப தண்ணி இல்லை, அரிசி பருப்பு விலை ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, மின்கட்டணம் உயர்ந்துருச்சு, எரிகாற்று ஊர்ல விலை ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, எல்லாம் ஏறிடுச்சு. நீ வாழ முடியாதுங்கிற சூழலை வரும்போது இப்ப எல்லாம் கைகட்டி காசு வாங்கிட்டு நீ ஒரு நாள் கை நீட்டி அடிப்பா பாரு, அதுதான் புரட்சி. இது எவ்வளவு நாள் ஆகும்? நாளைக்கு கூட நடக்கலாம், நாளை மறுநாள் கூட நடக்கலாம். ஆனால் நடக்கும், உறுதியா நடக்கும். அன்னைக்கு யார் நிப்பா புரட்சியாளரோடு? நாங்க தான் நிற்போம். நிச்சயமாக இந்த நிலத்தில் ஒரு புரட்சி உருவாகும். அதற்கு தலைமையேற்க என் தம்பி தங்கைகள் தயாராக இருங்கள்.
இவர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வைத்திருப்பார்கள், ஹெலிகாப்டர் வைத்திருப்பார்கள், எல்லா நாடுகளிலும் தீவு வைத்திருப்பார்கள், எல்லா நாட்டு வங்கி கணக்கிலும் பணம் வைத்திருப்பார்கள். உடனே பறந்து போய் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஒளிந்து கொள்வார்கள். இதுதான் ராஜபக்சே கோத்தபாயக்கு நடந்தது. இங்கே இருக்கிற அதிபர்களுக்கு நடக்கும். இங்கிலாந்துல தேர்தல் தங்கச்சியில் வென்றிருக்கார்கள். அவர்களுக்கு என் தங்கச்சி உமா குமரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வியடைந்த தங்கைக்கும் தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிருஷ்ணி ஸ்ரீதரனுக்கும் தம்பி ஜாகிர் ஹுசேனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இம்முறை தோற்றால் என்ன, அடுத்த முறை வென்று விடுவோம், அவ்வளவுதானே. உலகெங்கும் நம்மளை திரும்பி பார்க்குது. 3 தமிழ் பிள்ளைகள் போட்டியிட்டார்கள் பிரிட்டனில்ங்கிறது ஒரு வரலாற்று பெரும் மாறுதல் தானே. ஏன் இதை சொல்றேன்னா, நீ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு, டிஜிட்டல்லாம் பேசினியே. 4ஆம் தேதி காலையில் தேர்தல் வாக்குப்பதிவு, மாலையில் முடியுது. உடனே எண்ணி பாரு, இரவோட இரவா எண்ணி இவர்தான் இங்கிலாந்தின் பிரிட்டனின் பிரதமர்னு அறிவிச்சிட்ட. அப்படி கெய்ர் ஸ்டார்மர் தான் பிரதமர் என்று அறிவிச்சுட்டான். நீ தேர்தல் வச்ச, ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அப்புறம் புடுங்கு. நீ இப்போ புடுங்கினதை பாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். சரி, மேற்கு வங்கத்தில் 7 கட்டம், பீகாரில் 7 கட்டம், அசாமில் 14 தொகுதி தான், அதுக்கு 3 கட்டம், எங்களுக்கு புதுச்சேரி உட்பட்ட 40 தொகுதிக்கு ஒரே கட்டம் தேர்தல். 44 நாள் டிஜிட்டல் இந்தியாவில் பெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் தூங்குதுங்க. அது டிஜிட்டல் எண்ணியல், இவிஎம் எந்திரம், வாக்கு எந்திரம், தட்டுனா கட 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 கடன்னு எண்ணி சொல்லிடும். அதுக்கு 44 நாள். ஒரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் 234 ஒரு தொகுதியில் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு. எண்ணியல் இந்தியா 10ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே தட்டி உடனே கடகடன்னு சொல்லிடலாம், இவன் தான் எம்எல்ஏ, இவன் தான் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டிக்கு சொல்லிடலாம். ஆனால் 2 நாள் பெட்டியை ஒரு இடத்துல பூட்டி வச்சு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு சாம்பிராணி வச்சு அதுக்கப்புறம் 13ஆம் தேதி தான் எண்ணுவாங்க. அதுவரை நீங்க எங்க வர, புடுங்க போறியா, புள்ள இருக்க போறியா, எங்க வர? நீ எதுக்கு வெக்கம் இல்லாம எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் டெவலப்லாம் பேசுற? அவ்வளவு பெரிய நாட்டுக்கு சரச்சரன்னு எண்ணி வேக வேகமா எண்ணி ஒரே நாள்ல தேர்தல் முடிவை அறிவிச்சுட்டு போயிட்டான். வாக்குச்சீட்டு முறை என்ன பிரிட்டனை விட நீ பெரிய வளர்ந்த அப்படி இதாயிட்டிய சொல்லு. அவன் இந்த இதுக்கு வரலையே, இந்த வாக்கு எந்திரத்துக்கு வரலையே. உனக்கு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான், இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் 2 பேரும் சேர்ந்து தான் கொலாபரேஷன்ல தயாரிக்கிறான். அதை தயாரிக்கிறவன் ஜப்பான். அவனே வாக்குச்சீட்டு முறையில் தான் இருக்கான். அவன் தயாரிச்சு ஒந்தலையில் கட்டிட்டு அவன் வாக்குச்சீட்டில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். நீ வர மாட்டேங்கிறியே. ஒரு சின்ன ஊர் விற்கிற வண்டி 10ஆம் தேதி ஓட்டு, 10ஆம் தேதி என்ன, சரி 11 என்ன, எதோ ரொம்ப நாள் பசியோடு இருந்து உறங்காம தூங்காம இருந்தால் ஒரு நாள் தூங்கிட்டு வந்து என்ன, அதுக்கு 2 நாள் 13ஆம் தேதி ஏன் என்ற? ஐயோ, இதை ஒழிக்கணும்டா, இதை மாற்றணும். உலகத்தில் 2 நாடு தாண்ட அந்த பெட்டியை வச்சுட்டு அழுகுது. ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்தியா. வேற எந்த நாட்டில் இருக்கு சொல்லு? இதை இதுக்குள்ள ஹேக் செய்திட முடியும்னு நம்ம சொல்லும்போது நம்ப மாட்டேன்ட்டான். அந்த முகநூலின் உரிமையாளர் இருக்கிறார் எலன் மாஸ்க், அவர் சொன்ன உடனே அது அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருங்கிறான். நீ தாமஸ் ஆல்வா எடிசனே சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். எப்படி எங்க மக்கள் இறைதூதர் இயேசுபிரான் திமுகவுக்கு போடாதுன்னு சொன்னாலும் கிறிஸ்தவ மக்கள் நீங்க இயேசுவே இல்லை, நீங்க இறைதூதரே இல்லைன்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் தயவு செய்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் நீங்க நபிகளே இல்லை, நீங்க இறைதூதரே இல்லை என்று சொல்லுவாங்களே ஒழிய, இப்ப கூட போய் கேள இந்த இடைத்தேர்தல் ஆத்தாடி மோடி வந்துட்டாருமா அம்மா வந்துட்டாரு. 2014 சீமானுக்கு போட்டால் மோடி வந்துருவார்.
வந்துட்டார். 2019 நாம் தமிழர் சீமானுக்கு போட்டால் மோடி வந்துட்டார். 2024 சீமானுக்கு போட்டால் மோடி வந்துருவார். அவருக்கு போடாத வந்துட்டார். தம்பி, குழந்தைக்கு பாட்டு பாடி சோறு ஊட்டுவது, கதை சொல்லி சோறு ஊட்டுவது, குயிலை காட்டி மயிலை காட்டி சோறு ஊட்டுவது, நிலவை காட்டி சோறு ஊட்டுவது. இந்த 15 வருஷமா அந்த திமுக காரன் மோடி பூச்சாண்டியை காட்டி சோறு விட்டுக்கிட்டு இருக்கான். பூச்சாண்டி குடிச்சு கொடுத்துருவான். பூச்சாண்டி குடிச்சு கொடுத்துருவான். ஒரு கொள்கைக்காரன், ஒரு கோட்பாட்டை கொண்ட வீரன், நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதரா, வெல்லாதரா, வளராதரா, அவன் தான்டா வீரன். நான் சொல்றேன், என்கிட்ட அதிகாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. நாம் தமிழர் படையோடு இந்த நிலத்தில் நிற்கிற வரை பிஜேபி வளராது, வாழாது, வெல்லாது. தமிழ்நாட்டில் வெல்லாது. நாட் ஒன்லி பிஜேபி, காங்கிரஸ் தான். திராவிடம் இருக்கிறவர் தான் தோல்ல ஏறுவ. நான் ஜெயிச்சிட்டேன், என் எல்லையில இல்லை. நீ என் நிலத்திலே நீங்க ஆள் வைக்க முடியாது. ஒத்த ஓட்டு உனக்கு கிடையாது. இவனுக்கு என் இனஞ்சத்ததை பத்தி எனவே சாகிறத ரசிப்பான். தமிழன் செத்து கிடக்கும் போது இவன் பிறந்த நாள் கொண்டாடுவான், பிரியாணி சாப்பிடுவான். ஏன்? என் ரத்தம் வேற, ரத்தம் வேற. 20 பேர் ஆந்திர காடுகளை சுட்டு போட்டான், செத்து கிடந்தான். கண்டனம், கருத்து, ஆர்ப்பாட்டம், போராட்டம். சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கண்டனம், ஒரு இழப்பீட்டு தொகை. ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையாடான்னு. ஒரு பயம் அந்த நிலத்தில் கேட்கல. என்னை தவிர எவனும் பேசல. இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமையான இனம். அடிப்படையை, அமைப்பை, அரசியலை நாம் மாற்றணும். ஆளை மாற்றி, ஆட்சியை மாற்றி பயனில்லை. இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கை, இந்த தொழிற்கொள்கை, இந்த நீர் மேலாண்மை, இதிலெல்லாம், இந்த நீர் கொள்கை, இதிலெல்லாம் நீ இருந்தீன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா வந்தாலும் இந்த கேவலத்தில் தான் ஆட்சி இருக்கும். இப்போ என்ன பண்ணும்? அமைப்பை மாற்றணும். பொருளாதார கொள்கையை மொத்தமாக மாற்றணும். தண்ணீர் விற்பது தனியாருக்கு இல்லை, பேன் இட். நோ பிளாஸ்டிக், நோ பாலித்தீன், பேன். அப்போ என்னவா? மறுபடி துணி பைக்கு வா, மறுபடி துணி பைக்கு வா, கோணி சாக்குக்கு வா. அதான கொண்டு போன, அதான பண்ண. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ரத்தம் வாங்க போவாங்க, கறி வாங்க போவாங்க, குடல் வாங்க போவாங்க. எங்கள் அம்மாட்ட தூக்கிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் கறியை கொண்டு வருவாங்க. அங்கே வாழலையில் கட்டி கொண்டு வருவாங்க. அங்கே பனை ஓலையில், மட்டையில், பனை ஓலையில் அந்த மட்டையை பிடிச்சா அதில் கட்டி கொண்டு வருவோம். பட்டையை பிடிச்சா அதில் கொண்டு வருவாங்க கறியை. அப்படித்தான். உனக்கு நொடங்கட்டது எப்படி வந்தது தெரியுமா? அந்த வரலாறு தெரியுமா? கால் எலும்பு, கை எலும்பு உடஞ்சிட்டு அப்படி கட்டினான் தெரியுமா? நம்ம முன்னவனில் ஒருத்தன் கசாப் கடையில் கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் கூறு வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தானே கொடுப்பான். அதை ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு செடியில் ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து, பெரிய இலையை அதில் உள்ள வச்சு சுற்றி கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரித்தா எல்லா கறியும் மொத்தமாக ஒட்டிக்கிடுச்சு. என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான், ஒட்டிக்கிடுச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சாம்பாரு. அவன் தாண்டா பெரிய டாக்டர், MBBS இல்லை, MS, MD. அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சிட்டான். அதில் இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. காஃபி எப்படி கண்டுபிடிச்சா? அந்த மாதிரி ஐயா இறையன் எழுதியிருக்காரு, 10,000 மைல் பயணத்தில் படி. ஆடு மச்சிக்கிட்டு இருக்கான் காட்டில் ஒருத்தன். ஆடு என்ன பண்ணுது? இவன் உட்கார்ந்தானே இருப்பான், ஆடை காட்டுக்குள்ள விட்டு அந்த செடிகளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடுகள் வந்து துள்ளுது, அப்படி ஓடுது. என்னடா இந்த ஆட்டுக்கு ஆயிடுச்சுன்னு ஓடி போய் பார்க்குறான். இல்லை என்ன பிரச்சனை? அங்கே மேயிற ஆடு அமைதியாக இருக்கு, இங்கே மேயிற ஆடு, இந்த இடத்துல இந்த செடியை மேயிற ஆடு மட்டும், இந்த இடத்துல இந்த செடியை மேயிற ஆடு மட்டும் இவ்வளவு துள்ளுது. என்னன்னு பார்த்தா அந்த இலையில ஏதோ இருக்குடா, அந்த செடியில ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதான்டா காஃபி. இப்படித்தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்கான். அது மாதிரி இவங்களை எப்பாடுபட்டாவது ஒழிக்கணும். நீ எடுக்கிற அரசியல் என்னன்னு நல்லா கொஞ்சிக்க. இங்க என் உடன் பிறந்தவர்களே, சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது.
நம்ம சொல்றோங்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு சொல்றாரு பாருங்க, இங்கே வந்து சேவை அரசியல் செயல் அரசியல் தான் அப்படின்னு. தெரியலையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. நீதிமன்றம் கேட்குதே, எந்த அடிப்படையில் சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னு. மதிப்புக்குரிய நீதியரசருக்கு தெரியல. ஐயா, தமிழ்நாட்டில் எந்த வியாபாரமும் லாபகரமாக இல்லையா, இந்த ஒரு வியாபாரம் தாயா நல்லா போயிட்டு இருக்கு. அதனால தாங்கய்யா அதை 10 லட்சம் கொடுத்தோம்ங்கய்யா. ஏன்னா அப்படி கொடுத்தாதாங்க அடுத்து குடிக்கிறவன் கூடுவான். செத்தாலும் குடும்பத்துக்கு 10 லட்சம் இருக்குன்னா கொஞ்சம் கூட்டமாக வருவாங்கய்யா. அதில் அந்த வியாபாரம் நட்டப்பட்டுறக்கூடாது இல்லைங்கய்யா அப்படின்னு. இவங்களை புதைக்கும் போது மறந்துடாத, நம்மகிட்ட சாராயத்தன்மை ஒழிச்சிருந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி 1 லிட்டரை ஊற்றிட்டான் புதைக்கிறோம். இவங்களை நம்ம வந்தாத ஒழிச்சிருவோம். ஆனாலும் டேய் தயவு செய்து ஒரு பானை காய்ச்சா ஊத்துறா ஊத்தி மூடுறா. சை கருமம் முடிச்சு. அப்ப செய்தி அரசியல் மட்டும்தான் இவர்கள்ட்ட இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சேவை செயல் அரசியல் இருந்திருந்தால் மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துல குவிக்க வேண்டிய தேவை இருக்கா? அவர்களுக்கு இப்படி 3000 4000 5000 என்று பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா? சிறந்த சேவை இருந்தால் அந்த தலைவனை போற்றி மக்கள் அவர்களுக்கே வாக்கு செலுத்துவார்கள். இங்கே காசு கொடுக்காமல் வென்றவர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். மதுரையிலே போட்டியிட்ட ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய மகன், நம்ம அன்பு சகோதரர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் வென்றார். காரணம், அவர்கள் அப்பா காலத்திலிருந்து அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த சேவை வேலை, இவர் படித்தவர், நல்லா நிர்வாகம் செய்வார் என்ற மக்களுக்கு இருந்த நம்பிக்கை, ₹1 காசு வாங்காம வேலை செஞ்சார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலே திருச்சியிலே போட்டியிட்ட எங்களுடைய மதிப்பிற்குரிய மாமா திருநாவுக்கரசு அவர்கள் ₹1 காசு கொடுக்கல, 4,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார்கள். குப்பைகளுக்கு இடையிலே இந்த மாணிக்கங்கள் கிடைக்கும் போது வெறும் மாணிக்கங்கள் ஜொலிக்காதா, மின்னாதா, வெல்லாதா? என்னது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சேவை அரசியலுக்கு வரணும், செயல் அரசியலுக்கு வரணும். இங்கே என்ன இருக்குது? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், இதான் நடக்குது. கட்சி அரசியல் என்ன செய்யும்? ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு கொடுக்கணும், ஒரு ஒன்றிய செயலாளர் இவ்வளவு கொடுக்கணும், ஒரு மந்திரி இவ்வளவு கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும்? அங்கங்க கல்குவாரி போட்டுக்கிறது, மண்ணள்ளி வித்துக்கிறது, எல்லாம் வேணாலும் செஞ்சுக்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிக்க, எது பண்ணாலும் பண்ணிக்க, இல்லீகலா எந்த பிசினஸ் எது வேணாலும் பண்ணிக்க, எனக்கு கப்பம் கட்டிரு கட்சி. இதுல பல ஆயிரம் கோடி, 509 கோடி ஐயா மார்டின் திமுக கொடுத்தது. அப்படி கட்சி லாட்ரி வித்தது, கட்சி லாட்ரி வித்து நடத்துறது, இந்த மாதிரி சூதாட்டத்தில் வர்ற காசை வச்சு நடத்துறது. அரசு போதைப் பொருள் சாராயம் வித்து வர்ற காசில் நடத்துறது. எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு பேர் திராவிட மாடல். திராவிட மாடல். ஒரு நாள் தப்பித்தவறி இவர்களுக்கு சிலை வைக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்ததுன்னா, திராவிட மாடல்களின் நாயகர்கள் அலிபாபாவும் 40 திருடர் மாதிரி திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இவங்க தான். என்னங்கிறீங்க? பேச்செல்லாம் கொல்ல பேச்சு. திமுக ஐயோ 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 திமுக, அது நான் நீட்டை கொண்டு மோடி இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு கத்தி அடிச்சவர் கையில் கொடுத்தது இவங்க தான். இப்போ குத்துறாரு கொலை பண்ணுறாரு, குத்துறாரு கொலை பண்ணுறாருன்னு கத்துறாங்க. எதை பற்றியுமே பேச தகுதியோ நேர்மையோ இல்லை. திடீர்னு அருமை சகோதரர் ராகுல் காந்தி வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறார். நேத்தான கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு எம்பி ஆயிருக்காரு. விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகளாக ஆண்டவர்கள் அவர்கள்தான். எப்படி இருக்கு? வகுப்பாரி பெண்ணிய உரிமையை பற்றி பேசுகிறார்கள், பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இவர்கள் கட்சியில் எத்தனை பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பெண் அமைச்சர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணிய உரிமை, எத்தனை பெண் அமைச்சர்கள், எத்தனை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இவர்களுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் என்ன இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்கிறது? சாராயத்தை இவர்கள் வைத்துக் கொண்டு எப்படி ஒழிப்பாய்? எப்படி ஒழிப்பாய்? எப்படி ஒழிப்பாய்? தம்பி, மதம் ஒரு அபினுங்கிறான் மார்க்ஸ்.
கள்ளு சாராயம் குடித்தவன் கூட படுத்து எந்திரித்தால் தெளிந்து விடும் என்கிறார் பெரியார், ஐயா பெரியார். ஆனால் சாதி மத போரை ஏறினால் செத்தாலும் போகாது என்கிறார். அப்போ சாதி மதம் என்பது சாராயத்தை விட கொடிய போதையாக இருக்கிறது. அந்த போதையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவன் எப்படி அற்ப சாராயத்தை ஒழிப்பான்? எப்படி ஒழிப்பான்? இந்த போதையை பற்றி எப்படி கவலைப்படுவான்? செத்தாலும் நீ சுடுகாடு போற வரைக்கும் உன்னோட கூட வருது இந்த சாதி மத போதை. ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி சுடுகாடு, தனித்தனியாக புதைக்கும் இடங்கள், ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக புதைக்கும் இடங்கள் சுடுகாடு. அப்ப செத்தாலும் போகாத போதை சாதி மத போதை. அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அற்ப கீழான உணர்ச்சியை தூண்டி அரசியல் செய்கிற இவர்கள் எப்படா சாராயத்தை ஒழிப்பான்? எப்படி இந்த மது போதை எப்படி ஒழிப்பான்? மது போதையை விட கொடியது மத போதை என்பதை நீ உணராததா? ஒரு நாட்டின் அரசிற்கும் மதத்திற்கும் 5000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அரசுக்கும் மதத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அது? ஒரு அரசு எல்லாவற்றையும் கடந்த மனிதம் போற்றுகிற அரசா இருக்கணும். மதத்தையும் கடந்து மனிதம்தான் புனிதம் என்கிற போற்றுகிற ஒரு அரசு, ஒரு ஆட்சியாளன் இந்த நிலத்திற்கு தேவைப்படுது. அதுவும் அற்ப மனிதனுக்கு மட்டும்தான் இவர்கள் அரசியல் செய்வார்கள். என் உடன் பிறந்தவர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உனக்கு 5000, உனக்கு 10,000, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு டிவி, உனக்கு ஃப்ரிட்ஜ், இது உனக்குத்தான், மனிதனுக்கு மட்டும்தான். அப்ப அரசியல் மற்ற உயிர்களுக்கு காக்கைக்கு, கொக்குக்கு, நாய்க்கு, நரிக்கு, பூனைக்கு, ஆடு மாடுக்கு, சிங்கம்புலி கரடிக்கு, யானைக்கு, உலகில் இத்தனை உயிர்கள், மரம் செடி கொடிக்கு ஏன் நீ சிந்திக்க மாட்ட? 400 அடி 500 அடி 800 அடிக்கு நீ ஆழ்குழாய் போர்வெளை உள்ள இறக்கி நீரை உறிஞ்சிக்கிற. எந்த மரமிட 500 அடிக்கு வேற உள்ள இறக்கும்? பனை மரத்தை தவிர. அந்த பனை மரமே கழுத்து முறிஞ்சு சாகுது என்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்பதை உனக்கு உணர்த்துது. பாலைவனத்தில் பனை வராது, வறண்ட நிலத்தில் பனை வரும். ஆனால் அந்த நிலத்தில் 1000 அடிக்கும் கீழே தண்ணி இல்லை என்றால் உன் நிலம் பாலைவனமாகுது. அது எச்சரிக்குது உனக்கு. நீ அதை கவனிக்க மாட்ட? ஏன் கவனிக்க மாட்ட? எந்த புரிதலும் இல்லை. அந்த இடத்துக்கு நீ வருவதுதான் செயல் அரசியல், சேவை அரசியல். செயல் அரசியல் என்ன? பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இதை செயல்படுத்துவது செயல் அரசியல், சேவை அரசியல். நீ அங்க வரணும். செயல் அரசியல், சேவை அரசியல் பசிக்கு சோறு போடுவதல்ல, நிரந்தர பசியை போக்குவது, பசி என்ற சொல்லே இல்லாமல் ஒழிப்பது, அதான் சேவை அரசியல். இப்போ ஒரு தலைவன், ஒரு மனிதன், ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப ஒரு தம்பி பசிக்குது என்கிட்ட கேட்கிறான், இந்தா 200 ரூபா போய் சாப்பிட்டுக்க. நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான், நல்ல மனிதன், அவ்வளவுதான். இப்ப என்கிட்ட இன்னொருத்த வர்றான், இப்ப நான் தலைவன், என்கிட்ட வர்றான், பசிக்குது ஐயா, இந்தா 200 ரூபா சாப்பிட்டு இங்க வா, நான் இங்க இருப்பேன், என்னை பார்த்துட்டு போ. திருப்பி வரான், ஐயா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? சரி உட்கார் உட்கார். எந்த ஊர் நீ? உன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்கேப்பா? பிஏ படிச்சிருக்கியா? ஐயா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? விவசாயி. சரி 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 சரி. அப்படியா? ஏன் உனக்கு சாப்பிடல? காசு இல்லை, வேலை இல்லை. இப்போ ஒரு தலைவர் என்ன யோசிப்பான்னா, ஒரு பட்டம் படித்த ஒரு இளைஞன் ஒரு வேளை சாப்பிட முடியாமல் வறுமையில் இருக்கிறான், வேலை இல்லாமல் இருக்கிறான்னா இந்த நாட்டில் இந்த மாதிரி எத்தனை லட்சம் இளைஞர்கள் இருப்பான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேளை பசிக்கு காசு கொடுத்து பசி அமர்த்திட்டோம். ஆனால் இவனுக்கு 3 வேளைக்கும் சாப்பாடு கிடைக்க வேலை செய்யணும், பசி இல்லாமல் இவன் வாழ வேலை செய்யணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு திட்டத்தை தீட்டி அதை நிறைவேற்றி அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து, அவனை மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து நிரந்தர பசியை போக்குறவன் எவனோ அவன்தான் தலைவன். இவர்கள் அரசியல்வாதிகள் தேர்தலை மட்டுமே சிந்திப்பார்கள், தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை சிந்திப்பார்கள். ஒரு கட்சி வென்று விட்டால் தேர்தல் 5 வருடத்துக்கு ஒரு தடவை வருது.
முடிஞ்சு. இப்போ விற்கிற வண்டியில் வந்திருக்கு. சரி, தேர்தல் முடிஞ்சோன்னு அதை மறந்துடணும். அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன சிந்திக்கணும்? மக்களை பற்றி சிந்திக்கணும். விற்கிற வண்டியில் என்ன தேவை? டாஸ்மார்க் சரக்கை சேமித்து வைக்க நீங்க கூட வச்சிருக்க. ஆனால் நாங்கள் உழைத்து விளைய வைக்கிற உணவுப் பொருளை சேமிக்க உணவு சேமிப்பு கிடங்கு வச்சிருக்கியா? இத்தனை ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலேயாவது உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கா? இல்லை. அப்போ அங்க போவதுதான் சேவை அரசியல், செயல் அரசியல். அந்த அரசியலை நாம் முன்னெடுக்கணும். தேர்தலை பற்றியே இவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதை பற்றியே சிந்திப்பார்கள். அது எப்படின்னு அதை பற்றியே சிந்திக்கிறார்கள். அதை பற்றி சிந்திப்பதாலே தான் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000, குடும்ப தலைவிக்கு 1000, சாராயம் குடிச்சு செத்தால் 10 லட்சம். இதெல்லாம் எதை நோக்கி? தேர்தலை நோக்கி. தேர்தலை நோக்கி. நல்லா கவனிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம அரசியல் மாற்றத்திற்கு போராடணும். நம்ம வேற அரசியலை செய்யணும். இந்த அரசியலை அழிச்சிடணும். தம்பி புரட்டாசுரி சொல்லுவான்ல, நீங்க தப்பான்றீங்க, அழிச்சிட்டு முதல்ல இருந்துங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றோம், முதல்ல இருந்து என்னங்க, அது மாதிரி இதை அழிச்சிட்டு நம்ம முதல்ல இருந்து 1, 2 எழுதணும். அதனாலதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றமே எங்கள் இலக்குன்னு சொல்றது காரணம் அதுதான். எல்லாவற்றையும் மாற்றணும். நிர்வாக முறையை மாற்றணும். இந்த காவலர்கள்லாம் மழையில் நனைஞ்சுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லு. நிறைந்த தீவிரவாதிகளுக்கு இடையில, பயங்கரவாதிகளுக்கு இடையில கூட்டம் நடக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சொந்தக்காரங்களுக்கு இடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீ சிரிக்கிற. 6 மணி நேரம் தான் பெண் காவலருக்கு வேலை கொடுப்பேன். 8 மணி நேரம் தான் ஆண் காவலர்களுக்கு. பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், அம்மா அப்பாவுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன். அவனுக்கு 10,000 ரூபா காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்தா செலவழிக்க ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். விவசாயம் நானே செய்வேன். என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். என்ன படிக்க என் பிள்ளைகள் விரும்புதோ படிக்க வைப்பேன். வாரம் ஒரு முறை விடுமுறை. சனிக்கிழமை இந்த காவலர் எடுத்துட்டாரா, அவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுழற்சி முறையில் விடுமுறை. நீ குற்றம் நடந்த பிறகு அதை போய் பார்த்து கைது பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்குற காவலர்கள் அந்த படை தான் இங்கே இருக்கு. பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்றம் நடப்பதற்கு முன்பே கண்டுணர்ந்து தடுக்கிறதுக்கான பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், முன் தடுப்பு, குற்றம் நடக்கிறதுக்கு முன்பே தடுக்கிற காவல் படையை நான் எடுப்பேன். அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உடற்தகுதி, அப்படி பாடி பில்டிங்கு, படிச்சிருக்கியா, குள்ளமாக இருக்கியா, ஒல்லியா, ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இருக்கிறவனுக்கும் போலீஸ் வேலை, குள்ளமணி மாதிரி இருக்கிறவனுக்கும் போலீஸ் வேலை. இந்த கூட்டத்தில் 4 பேர் உட்காந்துருப்பேன். யாராவது பொம்பளை பிள்ளைய பிடிச்சின்னு வச்சுக்க, இப்படி கிள்ளேன்னு வச்சுக்க, வாங்கம்பா, நீங்கள் வாங்கங்க, வண்டி அங்கே தான் நிற்கும், வாங்க அப்படின்னு அந்த வண்டிக்கிட்ட பண்ண போடா, அப்புறம் தான் தெரியுவேன் போலீஸுன்னு. நீ இந்த நிற்கிற தம்பியை பார்க்கும்போது ஒரு அட்டாக் கட்டிங் வெட்டி அப்படி இப்படி நிற்கிறான் பாரு. சீருடை இல்லாத காவலர்களை இறக்கிறோம் 10,000 பேரை. நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது ராஜா. எல்லாரும் மாதிரியும் என் தங்கச்சியை சாடை பின்னி பூ வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிங்க. அது பாட்டு கோயிலா, அங்கே ஒரு 10 பெண் போலீஸு, அங்கே ஆண் காவலர்கள். சீருடை இருந்தால் தானே ராஜா நீ கண்டுபிடிப்ப. ஆளு ஃபிட்டா அப்படி நெஞ்சில் அட்டாக்கிட்டா கொஞ்சம் 10 போலீஸ் மாதிரி இருக்குது, பார்த்து கவனம் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. நீ இப்போ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறியா? அப்போ கூட நீ கண்டுபிடிக்க முடியாது. ஊட விட்டுருவேன். தேட்டர்னா 4-5 பேரை உட்கார விட்டுருவேன். ஒரு சேட்டை பண்ண முடியாது. தூக்கிடுவான், வண்டி உள்ள வச்சு கொன்னே வருவான் உன்னை. பாரு பார்ப்போம், பண்ணிடு பார்ப்போம், பண்ணிடு. இவங்கள மாதிரியாடா குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு கார் ஓட்டி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அங்கே ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்துறா, அங்கே ஒரு அரசு வண்டியை நிறுத்து. நீ தான் குடிகாரல் என்று சொல்லக்கூடாது. மதிப்பிரியர்களை காப்பாற்று. அவன் தான் நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் டாஸ்மார்க்னு ஒரு படம் எடுத்தான் தம்பி. அதில் ஒருத்தன் பேசுவான், மச்சான் குடிச்சா நாம தாண்டா தள்ளாடுறோம், குடிக்கலைன்னா நாடு தள்ளாடிடும்டா அப்படின்னா. அதுதான் இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். ஆகச்சிறந்த ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி. இப்படிலாம் பேச இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? ஐயோ, கொடுமை கொடுமை கொடுமை.
உள்ள பூத்தி விட்டுருவேன். ஒன்றும் பண்ண முடியாது. நீ வணிக வளாகமா, சந்தையா, தெருவா, திருவிழாவா, தப்பிக்க முடியாது ராஜா. பிச்சு விட்டுருவேன். நீ தங்கிலீஷ் பேசு. ஏய், அங்கே ரஷ்யாவிலேருந்து லாட்வியா பிரிஞ்சு வருது. லாட்வியா ரஷ்ய மொழியே பேசுவாங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு வந்தான். அப்படி தான் இந்த உக்ரைனு இதெல்லாம் பிரிஞ்சு வருது. அப்போ இந்த லாட்வியாவில் வந்து ரஷ்ய மொழியை கலந்து பேசணும். அப்போ நம்ம சமஸ்கிருதம் ஆங்கிலம் கலந்து பேசுகிறோம்ல. மச்சான் ரன்னிங் ஓடுவோமா? அதான் ஓடுவோமாங்கிறிய, அப்புறதுக்கு ரன்னிங்கை போடுற. அந்த கேட்டு கதவை சாத்திட்டு வா தம்பி. தம்பி இந்த கேட்டு கதவை போடு தம்பி, போட்டு வா, மூடிட்டு வா தம்பி. அப்படி தானே இவன் பேசுறது, அப்படி தானே சொல்லுவான். அப்படி தானே. அந்த டிவியை போடு அப்படிம்பேன். தூக்கி தலையில் போட்டங்க அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் தமிழில் சொல்லு இருக்கு. ஒருத்தட்ட தடத்தில் இருங்கன்ட்டேன். எப்படி தடத்தில் இருங்கன்னு லைனில் இருக்கு சொல்றீங்க, அப்படி தானே? ஆமாங்க, அதுதான் தடத்தில் இருங்கன்னு சொன்னேன். தமிழ் மாதிரி ஒரு மொழி உண்டா? பல லட்சம் கலை சொற்கள், உயிர் சொற்களை கொண்ட உலக மொழி முதன்மொழி தமிழ். எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ் தான். அதனால்தான் உயர் தனி செம்மொழின்னா. உலகத்தின் எம்மொழியும் துணையின்றி இயங்கும். நாம சொல்ல உலக பேரறிஞர்கள் சொல்றான், மொழியில் ஆய்வறிஞர் சொல்றான். நம்ம அப்பா மனவை முஸ்தபா பல லட்சக்கணக்கான கலை சொற்கள், அறிவியல், பொருளியல், தொழில், எல்லாவற்றுக்கும், மருத்துவம், எல்லாவற்றுக்கும் தொகுத்து வச்சிருக்காரு. அதை என் தம்பி செம்மல் வச்சிருந்தான். அதை இந்த திராவிடர்கள், திருடர்கள் அரசு வாங்கி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்னு வச்சிருக்கு. வெளியிடாது. ஏன் வெளியிட்டா நமக்கு தெரிஞ்சிரும்ல. இப்போ நாம வந்து அதை பறித்து மறுபடியும் வெளியிடணும். கொடுமை. எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் உண்டு, நம்ம பயன்படுத்துறது இல்லை. உனக்கு புரியாது. எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழிகளில் 40 விழுக்காடு 50 விழுக்காடு தான் தாய்மொழி. பிறகெல்லாம் பிறமொழி கலப்பு தான். ஆங்கிலம் இது மாதிரி தான். நமக்கு திரைப்படம்னு இருக்கு. மற்ற நாடுகளாக பிக்சர்லும் சினிமாலும் தான். அவனுக்கு எல்லாருக்கும் இது எல்லா மாநிலத்திலையும் மைக்கு தான். நமக்கு தான் இது ஒளி வாங்கி. எல்லா ஊர்லேயும் இது சேர் தான். நமக்கு தான் இது நாற்காலி. எல்லா ஊர்லேயும் இது அம்பர்லா. நம்ம ஊரில் தான் இது குடை. ஏன்? தமிழ் பெருங்கடலடா, உலக மொழிகளின் தாயடா. அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த லாட்வியாவில் ரஷ்ய மொழியை கலந்து பேசினான். லாட்வியா தாய்மொழி மீட்சிக்கு ஒரு சட்டம் போட்டுச்சு. நான் சொன்ன மாதிரி சீருடு இல்லாத காவலரை உள்ள அனுப்பிட்டுது. இந்த கூட்டத்தில் வந்து டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா நீ பேசுனீன்னு வச்சுங்க. இங்கே வாங்க எங்கே வாங்கங்க வாங்க. அப்படி ரொம்ப முறைச்சாருன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே மாதிரி எறும்பு மாதிரி எங்காலும் நிற்பாங்க. அங்கே ஏதோ பிரச்சனை சரசரசரன்னு வந்து இப்படி நிற்பாங்க. போயிட்டின்னா கூடவே வருவாங்க. போகலன்னு வச்சுங்க, பொழந்து கட்டி தூக்கி மூட்டையை கட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வருவாங்க. அங்கே வச்சு தமிழரா? சரி. பேசிகிட்டு இருக்கும்போது தெரியும்ல எவ்வளோ சம்பளம்னு கேட்பான். 50,000 25,000 இனிமேல் உங்களுக்கு இல்லை. தாய்மொழியோடு நீங்கள் பிறமொழி கலந்து பேசுனீங்கன்னா 25,000 இல்லை. இப்படி ஒரு சட்டம் போட்டால் எவனாவது இங்கிலீஷ் கலந்து பேசுவானான்னு மட்டும் பாரு. 50 பேருக்கு போட்டேன்னு வச்சுக்க. ஐயோ, உனக்கு ஒன்று தோணுமா? தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்குன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இந்த தயாரிப்பாளர்கள்லாம், தம்பி சீமா இது தமிழ் தானே, வைக்கலாம்லப்பா, எப்பா நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, தமிழ் தாப்பா. ஐயா ஒரு கையூட்டு மாதிரி பண்ணிட்டாரு. எப்படி பண்ணிட்டாரு? தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு, கொஞ்சம் வரி சலுகை தரேன்ட்டு. நம்ம ஆட்சி தமிழில் பெயர் வைக்கலைன்னா ரெட்டிப்பு வரி விதிப்பு. எப்படி? ரெட்டிப்பு வரி விதிப்பு. அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த திரையரங்கும் கொடுக்கக்கூடாது. இங்கிலீஷில் பேர், இங்கிலாந்தில் வெளியிட்டுக்க, இங்கே திரையரங்கு கிடையாது. கேட்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறை இல்லாத ஒரு நாட்டை செதுக்க முடியாது, வளர்க்க முடியாது, வாழ்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறை என்பதே தாயின் பேரன்பு என்பதை நீ புரிஞ்சுக்கணும். தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார
ஆட்சி முறை எதுவும் எனக்கு இல்லை, என் மக்களின் நலனுக்குத்தான், எதிர்காலத்துக்கு தான். அப்படிங்கும்போது இதை கடைப்பிடித்துத்தான் தீரணும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த சாலையில் நீ பயணிக்கணும், சட்டம் இருக்கும். இப்படி இருக்காது. இரு மருங்கும் வளைவு, அங்க பதாகை இருக்கும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் நீ செல்லணும். தமிழ் பிறகு சின்னதாக ஆங்கிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். 60 கிலோமீட்டருக்கு இங்கே பாரு, மேலே கருவி, கீழே கருவி, இங்கே கருவி, இங்கே கருவி, இங்கே வச்சிருவேன். நான் ஐ ஆம் த பிக் பாஸ். ஓட முடியாது, ஒழிய முடியாது. ஆல்வேஸ் ஐ ஆம் வாட்சிங். அப்படியே பாட்டே இருப்பேன். நீ அங்கே ஓடனேன்னு வச்சுக்க, இந்த சாலையில் நிற்கிற போக்குவரத்து காவலர்களை வெளியெடுத்துருவேன். யாருமே சாலைகளில் நிற்கக்கூடாது. குளிரூட்டப்பட்ட அறை, சாலையின் இரு ஓரம், இங்கே ஒரு ஓரம், அங்கே ஒரு ஓரம், கண்ணாடி அறை அப்படி வச்சிருவேன். எல்லாம் தெரியும். எல்லாம் கண்காணிப்பு கருவி, இங்கே எல்லாம் கணிப்பொறியில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் வேகமாக போனோன்னே கெங் 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 கெங்னு அடிச்சிடுவார். அடித்தோடனே இங்கே வந்துடும் வண்டி, என்ன பதிவு எல்லாம் இங்கே வந்துடும். வந்தவொடனே இங்கே தப்பிச்சிருப்பான், அடுத்த குறுக்க வந்து கட்டை நிறுத்திடுவார். வாங்க, நீங்கள் தானே? இந்த இடத்துல ரொம்ப வேகமாக வந்திருக்கீங்க. இல்லையே, இல்லையே, இங்கே வாங்க. இது நீங்கள் தானே? அந்த படத்தை காட்டணும். ஆமாம், நீ வேகமாக வந்ததுக்கு 1000, நீ பொய் சொன்னில இல்லைன்னு அதுக்கு ஒரு 1000, 2000 கட்டிட்டு போ. சிங்கப்பூர் 12 தவறுகளை பொறுக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அதே 12 தவறுகளை பொறுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஓட்டுநர் உரிமையை நான் வாங்கி வச்சுப்பேன். வீட்டில் வண்டி வச்சு தினம் தொடச்சி பூஜை பண்ணிக்கிட்டு போயிட்டு வா, முடிச்சிருவேன். இந்த பயம் இல்லைன்னா நீ இந்த நாடு நாடாகாது. தலைவர் சொல்றாருல, மரண பயம் ஒன்றுதான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்துங்கிறார். செத்துருவோம்னு பயம் ஒன்று தாண்டா ஒழுக்கானுக்கு வைக்கும். இல்லைன்னா எம்ப ஆடுவான், ரொம்ப ஆடுவான், என்ன பண்ணி போயிடுவான்பா. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு தோட்டா, ஒரு டாட்டா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க தம்பி. இவங்களுக்கு நம்ம உணர்வை பற்றியோ, உரிமையை பற்றியோ, உடைமை பற்றியோ கவலையே கிடையாது. இவனுக்கு நம்ம ஒரு ஓட்டு, தட்ஸ் ஆல். நம்ம ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். வாக்கு இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையை பற்றி இவன் கவலையே பட மாட்டான். பட்டதில்லையே. என் தங்கச்சி சொராபர் காளியம்மா 25 மீனவனை 26 மீனவனை கைது பண்ணியிருக்கா. உனக்கு மீனவன் உலக மானுடர்களின் உணவு தேவையில் 33 விழுக்காட்டை நிறைவு செய்வது மீன். அந்த மீனை பிடித்து உனக்கு தருபவன் மீனவன். அவன் இல்லைன்னா என்ன நீ? 33 விழுக்காடு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன். இவன் ஏன் கொல்லப்பட மாட்டான்? அதிகாரத்தில் போக மீன் சாப்பிட மாட்டான். வந்தா வெங்காயமே நான் சாப்பிட்றதில்ல, வெங்காயம் விளையாடுனா எனக்கு நினைட்டானே. நான் கேட்டேன், நீ மாட்டுக்கறி கூட வந்து திங்கிறதில்ல, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். நீ அதை இது மாதிரி விட்டு போக வேண்டியதானே? நீ என்ன நினைக்கிற? விக்கிரவாண்டியில் இருக்க வேளாண்குடி மக்கள், அது மீனவன் பிரச்சனை. மீனவன் நினைக்கிற அது விவசாய பிரச்சனை. நீ என்ன நினைக்கிற? அவன் தானி ஓட்டுறவன் பிரச்சனை. நீ என்ன நினைக்கிற? அது மாணவன் பிரச்சனை. அவன் என்ன நினைக்கிறான்? அது மருத்துவர் பிரச்சனை. மருத்துவர் அது ஆசிரியர் பிரச்சனை. ஆசிரியர் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை. இது எல்லாம் அவரவர் பிரச்சனை. நாம் தமிழர் கட்சிக்கு இது எங்கள் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை. படையாட்சிக்கு அடி விழுந்தால் பறையருக்கு வலிக்காது, பறையருக்கு விழுந்தால் படையாட்சிக்கு வலிக்காது, தேவருக்கு விழுந்தால் தேவேந்தருக்கு வலிக்காது, கோணாருக்கு விழுந்தால் நாடாருக்கு வலிக்காது, நாடார் முதுகில் அடி விழுந்தால் உடையாருக்கு வலிக்காது, பிள்ளை முதுகில் அடி விழுந்தால் முதலிக்கு வலிக்காது. ஆனால் இந்துக்கு அடி விழுந்தால் இஸ்லாமியங்கிறது வலிக்காது, இஸ்லாமியங்கிறது இந்துக்கு வலிக்காது. இதில் யார் முதுகில் அடி விழுந்தாலும் தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு வலிக்கணும். அவன் தாண்டா இனம் மான உணர்வு உண்ட தமிழ் பிள்ளை. அது இல்லைன்னா நீ வெல்வது கடினம். உனக்கு அரசியலும் இல்லை, அதிகாரம் இல்லை. உதயநிதிட்ட கொடுப்ப, அப்புறம் இன்பதிட்ட கொடுப்ப, நீ சுடுகாட்டில் போய் கள்ளச்சாராயம் குடித்து படுப்ப. வேணா இன்னைக்கு 10 லட்சம், அவங்க அப்பா 10 லட்சம் கொடுத்தனால அவர் கொஞ்சம் விலை உயர்த்தி 20 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். இந்த நிலையை மாற்றணும். அதுதான் நம்ம அரசியல் மாறுதல் சொல்றது. இதுதான் செய்தி அரசியல் இல்லாது செயல் அரசியல், சேவை அரசியலுக்கு போவதுதான் இங்கே. அதுதான் முக்கியம். அந்த அரசியலை கட்டமைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பாடுபடுறோம். இவர்கள் இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலுக்கு எங்களுக்கும் 5000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு, தூரம் இருக்கு. இதுக்கு எல்லையிலே நாங்க வரல.
நாங்க இவர்களை வீழ்த்த வரல, தோக்கடிக்க வரல, நாங்க வெல்ல வந்திருக்கோம். நாங்க வெல்லணும். நாங்கள் வெல்வது ஒன்றுதான் இந்த தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுக்கும், உடைமையை பெற்றுக் கொடுக்கும். பாரு, சொந்த பட்டா நிலத்துல வீடு கட்டியிருக்கான், அதை இடிக்க காவலர்களோட வந்ததுனால ஒரு இளைஞன் தீக்குடிச்சு செத்து போயிட்டான். பாரு, இன்னைக்கு வலையொலியில் அதுதான். எதை பற்றியுமே கவலை கிடையாது இவர்களுக்கு, கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பெற்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்கிற வரை செயல் அரசியல், சேவை அரசியல் கேள்விக்குறிதான். என்ன காசு கொடுத்தாலும் வாங்கி கொண்டு அவர்கள் விரும்பியவர்களுக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள். காசை வாங்கினாலும் பிடிக்கவில்லை என்றால் தோக்கடிப்பார்கள் என்ற அச்சம் வரும்போதுதான் நல்ல அரசியல் பிறக்கும். நீ ஏன் ரொம்ப தூரம் போற? அருகில் இருக்கிற கேரளா தானே, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே, போய் பாரு. வாக்குக்கு காசு கொடுக்குற முறை இருக்கான்னு பாரு. இருக்கா? ஒரு பிளாஸ்டிக் தாள், ஒரு பாலித்தீன் பேப்பர், ஒரு பிளாஸ்டிக் குடம், ஒரு சீம கருவேல மரம், செடி காட்டு. ஒரு படம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டு, நான் பேசுறதை நிறுத்திறேன், காட்டு. அவர்களால் அவர்கள் நிலத்தை பாதுகாக்க முடிகிறது. ஆனால் அவர்களுடைய மருத்துவ கழிவை, ஆடு மாட்டு கழிவை, மற்ற கழிவுகளை எல்லாம் அவர் மாநிலத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொட்டுகிறார்கள். தமிழ்நாடை அவர்களின் குப்பை மேடாக ஆக்குகிறார்கள். இங்கே ஆளுகிறவர்கள் அதை தடுக்க முடியாது. ஏன்? அவர்களுக்கு அக்கறை கிடையாது. அவருக்கு தெரியாதா கேரளா கழிவை இங்கே கொட்டுறான்ட்டு? தெரியாதா? தெரியும். நாடு எப்படி போனா என்ன? பள்ளிக்கரணை இயற்கையின் சதுப்பு நில ஏரியை, அரும்பெரும் குடையை குப்பை மேடாக மாற்றியவர்கள்ட்ட போய் இதையெல்லாம் பேசி என்ன பயன் இருக்கு? ஆர்கே நகர்ல, எழில் நகர்ல 100 ஏக்கரில் பாலித்தீன் பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டுகிற குப்பை மேடை உருவாக்கியவர்கள். 100 ஏக்கரில் ஏரி வெட்டி இருந்தால் சென்னை பெருநகரின் நீர் பஞ்சம் குறைஞ்சிருக்கும். கூவத்தை சுத்தம் பண்ணுவேன் தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு பல ஆயிரம் கோடி ஒதுக்கிட்டு, ஏன் நீங்க சுத்தம் பண்ணல? அங்க முதல கிடக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்த பெருமகன் தான். ஏன்? அதை விட பெருமுதல இங்க ஆட்சியில் இருந்ததுனால ஒழிக்கணும், இதை வீழ்த்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம வளரணும். அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ போராடாத, நீ வளர வேண்டும், உயரமாக வேண்டும் என்று போராடு. அதான் இருக்கிற கோட்பாடு. நேர்மையான சிந்தனை, நேர்மையான எண்ணம் 2 மடங்கு வலிமையை தரும் என்கிறார்கள். நீ அதை உன் எண்ணத்தில் வளர்த்து கொண்டு நாம் வெல்ல வேண்டும். அதை தவிர இந்த இனம் வாழ்வதற்கு, எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. உன் மொழி மீட்சியுற, உன் இனம் எழுச்சியுற, உனக்கு அரசியல் அதிகாரம் வர, அதை வைத்து ஒரு நில வளத்தை, நீர் வளத்தை, காட்டு வளத்தை, கனிம வளத்தை, மண் வளத்தை, மலை வளத்தை பாதுகாக்க இருக்கிற ஒரே வழி நீ வெல்வதுதான். அதிகாரத்தை பிடி, அதற்கு பிறகு அடி. அதுவரை பொறுமையை கடைப்பிடி, வேற வழி கிடையாது. பொறுமையா இரு. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும். அந்த மரத்தின் கனி அருமையாக, மிகச் சுவையாக, தித்திப்பாக இருக்கும் என்கிறார் தலைவர். அதை கற்றுக்கொண்டு என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தில் இன்னும் சரியாக 3-4 நாட்கள் தான். 3-4 நாட்கள் தான். எதை பற்றியும் கவலைப்படாத. உறுதியாக நாம் வெல்ல போகிறோம். ஒரு நாள் வெல்ல போகிறோம். இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்க போகிறது. ஆகச் சிறந்த ஆட்சியை, நம் முன்னவர்கள் கனவு கண்ட ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில் நாம் நிறுவப் போகிறோம். அதை உறுதியாக நீங்கள் நம்புங்கள். களத்திலே நில்லுங்கள், வெல்லுங்கள், உலகத்திற்கு உறக்கச் சொல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இந்த கோட்பாட்டை ஒவ்வொரு நாளும் உச்சரியுங்கள். களத்திலே நிற்கிற நம்முயிர் தங்கை, நம் அருமை தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்கள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி, உழைக்கும் மக்களின் வெற்றி, பாட்டாளி மக்களின் வெற்றி, அடித்தளத்தில் ஆழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அடிமை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கான வெற்றி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.